வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விவசாயிகள் கேட்காத கோரிக்கைகளும் எங்களிடம் உள்ளன. எடப்பாடி பழனிசாமி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது விவசாயிகள் கேட்காத கோரிக்கைகளும் எங்களிடம் உள்ளன என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திங்கட்கிழமை தொடங்கினார். இதற்காக மேட்டுப்பாளையம் வந்த அவர் காலையில் பத்ரகாளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் தேக்காம்பட்டி தொகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் விவசாயிகள், நெசவாளர்கள், செங்கல் உற்பத்தியாளர்கள் கலந்துரையாடினார். அப்பொழுது பேசிய அவர் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் வறட்சியான பகுதிகளில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு அனுப்பிய அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மத்திய அரசால் திரும்பி அனுப்பப்பட்டது. இதற்கு பின்பு மாற்று திட்டமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டது. விவசாயிகள் மனம் குளிரும் அளவிற்கு பாசனம் பெறும் அளவில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஆட்சிக்கு வந்தவுடன் விரிவாக செயல்படுத்தப்பட்டது. 1000 கோடி மதிப்பில் திட்டமிடப்பட்ட அந்த திட்டம் இந்த ஆட்சியில் கைவிடப்பட்டது. விவசாயிகளின் ஆதரவுடன் மீண்டும் ஆட்சிக்கு வரும் போது விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படும். விவசாயிகளுக்கு ஏரி குளங்கள் அதிமுக ஆட்சியில் தூர்வாரப்பட்டது. ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. உள்ளாட்சி துறை மூலம் தூர்வாரப்பட்டது. இந்த ஆட்சியில் தூர்வாரும் பணியை கிடப்பில் போட்டு விட்டனர். அத்திக்கடவு அவிநாசி பழைய திட்டத்தில் பவானி அணை நிரப்பிய பின்புதான் தண்ணீர் எடுக்க முடியும். அதை செயல்படுத்த 15 வருடங்கள் ஆகும். தொட்டில், பாலம், டனல் போன்றவை அமைக்க வேண்டும். வனத்துறை அனுமதி வேண்டும். மத்திய அரசு அனுமதி வேண்டும். இப்படி பல பிரச்சனைகள் இருந்தன. ஆனால் எப்படியாவது விவசாயிகள் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சியில் சிறப்பு குழு அமைத்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மாற்று திட்டமாக செயல்படுத்தப்பட்டது. நான் விவசாயி, இன்றைக்கும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை. இந்தியாவிலேயே சொட்டு நீர் பாசனத்திற்கு அதிக நிதியை அதிமுக ஆட்சியில் பெற்றுக் கொடுத்தோம். கால்நடை துறைக்காக அதிமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்டது. ஆராய்ச்சி மையம் பூட்டி கிடக்கின்றது. இது போன்ற பல திட்டங்கள் முடங்கி கிடக்கின்றன. 3 முனை மின்சார விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அதற்கும் கட்டுப்பாடு வந்துவிட்டது. வண்டலம் மண் எடுப்பதற்கும் இந்த ஆட்சியில் இப்பொழுது விடுவதில்லை. வனத்துறைக்கு அருகில் இருக்கும் பயிர்கள் வனவிலங்குகளால் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கைகள் அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்டது. நிறைய திட்டங்கள் எங்களிடம் இருக்கின்றன. செங்கல் சூளை தொடர்பாக கோரிக்கைகள் அதிமுக ஆட்சியில் அமைந்தவுடன் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அரசியல் பேசக்கூடாது என நினைத்தேன். ஆனால் திமுக ஆட்சியில் 4 முறை கட்டணம் உயர்வால் நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதிமுக ஆட்சி வந்தவுடன் கோரிக்கைகள் பரிசீலனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். கேரளத்தில் இருந்து தண்ணீர் உரிமையை பெறுவது உள்ளிட்டவை குறித்து பேசப்படும். சுத்தமான நீர் கிடைக்கப்பெற வேண்டும். நதிகளை பாதுகாக்க 11,000 கோடி நிதி கிடைத்துள்ளது. இது அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைதான் காரணம். விவசாயிகள் கேட்காத கோரிக்கைகள் எங்களிடம் இருக்கிறது. அதையும் செய்வோம். இப்பொழுது சொன்னால் வெளியில் தெரிந்துவிடும் என்றார் எடப்பாடி பழனிசாமி. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.